அரண்மனை 4 படத்துடைய மைய கருத்து என்ன, இந்த படத்தை எந்த இதுல இருந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்ல எந்த சினிமா ரிலீஸ் ஆனாலும் அது ஏதோ ஒரு படத்துடைய காப்பியாகவும் பிரதிபலிப்பாகவும் தான் பார்க்கப்படும். பாணியில தான் இந்த அரண்மனை 4ஐயும் சொல்லிடலாம். ஆனா என்ன ஒரு வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம எல்லாருமே லியோ படம் பார்த்தோம். அந்த லியோ படத்துல நம்ம ஹீரோவோட அப்பா அவருடைய தொழில் டெவலப் ஆகணும், அவர் விதமான பிரச்சனையும் இல்லாம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நரபலி கொடுத்து சக்சஸை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணக்கூடியதுதான் அந்த படத்துடைய கதைக்களம். அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனதால விட்டுட்டு வேணான்னு ஒதுங்கி போயிருந்த ஹீரோவை தேடி திரும்பவும் ஹீரோ கையாலே எல்லாருமே இறந்து போறாங்க. இந்த படத்துலயும் அதே மாதிரியான கான்செப்ட் தான். என்னன்னா, ஏற்கனவே ஒரு பேய், அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பேயா இருக்கு. அது 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட திதியில பிறந்த 3 பேர்த்த பலி கொடுத்தா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பேயா மாறிடும் அப்படின்னு 3 பேர்த்த பலி கொடுக்கிற முயற்சியில இறங்குது. படத்துல எப்படி அந்த முயற்சியில இறங்குன அப்பா சித்தப்பா எல்லாருமே இறந்து போறாங்களோ அதே மாதிரி இந்த பேயும் தோத்து போகுது. லியோ படத்துக்கும் அரண்மனை 4க்கும் உள்ள சில குறிப்பான ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 படத்துலையும் நரபலி கொடுத்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நோக்கம் பேய்க்கும் விஜயோட அப்பாவுக்கும் இருந்த மாதிரி தான் இந்த பேய்க்கும் இருக்கு. தங்கச்சியை நரபலி கொடுக்கும்போது தடுக்கிறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சியும், தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னையே நரபலி கொடுக்கறதுக்காக குரூப் துரத்துறதும், அதுல இருந்து வேறொரு ஆளா மாறி எனக்கு தானே எப்படி அதுல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரோ அதே போல இந்த படத்துல தான் பொண்ணை நரபலி கொடுக்கறதுக்காக ஒரு பேய் தேடுது அப்படிங்கிறத அந்த பொண்ணோடைய அம்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் இறந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பேயோட போராட்டமே நடத்துது. நிறைய அம்மன் படங்கள்ல இதே மையமா வச்சு படம் பார்த்துருக்கோம். ஆனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய அரக்கன் இருப்பான். அந்த அரக்கன் மிகப்பெரிய உலகிலே சக்தி வாய்ந்த மாறணும் அப்படின்னா பலி கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை பலி கொடுக்கும் போது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனா மாறுவான். உலகத்துல அழிக்கவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வருவான். அப்படிங்கிறதுனாலதான் அந்த அம்மன் படத்துல எல்லாம் நிறைய பேர்த்த செலக்ட் பண்ணி பலி கொடுப்பாங்க. அப்படி பலி கொடுக்க போகும்போது கிளைமேக்ஸ்ல இவங்களுடைய திட்டம் நிறைவேறாமல் அம்மன் எப்படி அந்த வில்லனை கொன்னு அவனுடைய எண்ணத்தை பொய்த்து போக செய்தோ அதே போன்றுதான் இந்த அரண்மனை 4உடைய கதைக்களமும் சொல்லலாம். அதுல ஒரு மனுஷனுக்கு பதிலா ஒரு பேய் சக்தி வாய்ந்த பேயா, இன்னும் அதீத சக்தி வாய்ந்த பேயா மாறுறதுக்கு பலி கொடுக்குது. இந்த பேயோட எண்ணங்களை கடைசியில அம்மன் எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கறது தான் இந்த அம்மன் இல்லைங்க அரண்மனை 4 படத்துடைய கதை. அதே சமயம் இந்த படம் மொத்தமா நல்லால அப்படின்னு சொல்லிட முடியாது, எல்லா சீன்ஸும் காப்பின்னு சொல்லிட முடியாது. சில சீன்ஸை கதைக்கு ஏற்றவாறு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுல பிளஸ் பாயிண்ட்னா தமன்னா ஆக்டிங், வில்லனுடைய ரோல், அதாவது சாமியாரா திரும்ப பேயா மாறக்கூடிய ஒரு ரோல் நல்லா இருந்தது. சுந்தர்சி பெர்ஃபார்மன்ஸ் அஸ்யூஷுவல் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான். யோகி பாபு காமெடி படத்துக்கு 50% பலம்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு 10 out of 10 எல்லா காமெடியும் சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் எல்லா காமெடியும் நல்லா இல்லை அப்படிங்கிறதும் சொல்லிட முடியாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எந்த படத்துடைய காப்பின்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.